திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு பொருடோத்தமர் சேதிராயர் மூவர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காளம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிகீரர் கல்லாடனார், பொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கோவிலை அடைதல். சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டியை சேர்ந்த ஐயா பெருமாளையா வாசிக்க முடியுமா? அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனையும் புவனம் உய்ய, இருட்கட உண்டவ அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, திருக்களைய ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவான் அவர் கோயில் சேர்ந்தார் அன்றே,
செஞ்சடைவான் அவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பூசிவாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அடியேன் திருக்கதவினை திறத்தல். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே. திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே. திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய முல்லைவாடி கிராமத்தைச் சேர்ந்த திரு சிவகுமார் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே. வன் திரு பெருந்துரையாய் விழியடியும் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே. கடலமுதே கரும்பே விரும்பும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி சாமி. பிழை பொறுத்தருள் செய்யும். அற்புதம் அற்புதம். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக்கடலே போற்றி. தாவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் எல்லாம் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய
சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வந்துள்ள அத்துணை மாணாக்கர்களையும் அடியார் பெருமக்களையும் ஞானவான்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி இன்றைக்குண்டான திருமந்திரத்தை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். நம்மை இந்த செந்நெறியில் ஆட்படுத்திய எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும் நம்முடைய அகையிருளை பிறந்து மொழி பயின்று பின் சென்ற காலங்கள் எல்லாம் நமக்கு ஆசானாக குருவாக நம்முடைய அறியாமையை நீக்கிய அத்தனை குருநாதர்களுடைய பொற்பாதங்களுக்கும் நம்முடைய மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவிகளை அவர்களுடைய திருவடிக்கு குருநாதருடைய திருவடியில் சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியினை துவங்குவோமாக. நந்தியம்பெருமான் திருவடிகளே சரணம் சரணம், திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம், வழி வழியாக வந்த அத்தனை சித்தன்மார்கள் திருவடிகளே சரணம் சரணம் என்று சொல்லி நிகழ்ச்சியை துவங்குவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பில் இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான இந்த தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 29 பாடல்கள் நாம் சிந்தித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் 30வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு உண்டான பாடல் திருச்சிற்றம்பலம். சித்திகள் 8 சேரட்டி யோகத்தார் புத்திகளானவை எல்லாம் புலப்படும். சித்திகள் என் சித்தி ஆனந்திரைபுரை சத்தி அருள் தர தானுலவாகுமே. சித்திகள் 8 சேரட்டி யோகத்தார் புத்திகளானவை எல்லாம் புலப்படும். சித்திகள் என் சித்தி தானந்திரிபுரை சத்தி அருள் தர தானுலவாகுமே. இது இன்றைக்கு உண்டான திருமந்திர பாடல். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தருமயாதனம். அட்டாங்க யோகத்தால் அட்டமா சித்திகளே அன்றி தத்துவ ஞானங்கள் பலவும் விளங்குவனவாம். சித்திகள் என்பவற்றை தமக்கே பெயராக உடைய அட்டமா சித்திகளும் திருவருளே ஆய் நிற்கின்ற அந்த சித்திகள் மும்மாயிகளினும் நின்று செயல் செய்யும் ஆதி சக்தி அருள் புரிதலால் உளவாகும். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரை படிச்சிடறேன். தர்மயாதனம். அட்டாங்க யோகத்தால் அட்டமா சித்தி அட்டாங்க யோகத்தால் அட்டமா சித்திகளே அன்றி தத்துவ ஞானங்கள் பலவும் விளங்குவனவாம். சித்திகள் என்பவற்றை தமக்கே பெயராக உடைய அட்டமா சித்திகளும் திருவருளேயாய் நிற்கின்ற அந்த சித்திகள் மும்மாயைகளின் நின்று செயல் செய்யும் ஆதிசக்தி அருள் புரிதலால் உளவாகும். திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம யதார்த்த உலகத்துல சாமானிய இந்த அடியார்களுக்கு புரிதலை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம், திருமூல நாயனார் எப்படி சொல்ல வர்றாருன்னு பார்த்துருவோம். சித்திகள் 8 சேரட்டி யோகத்தார் சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் குறிப்புரை இருக்கு. அந்த குறிப்புரையும் கீழே ஒரு சாட்சிக்கு படிச்சிடுறேன். திரிபுரம் 3 நகர். அந்த 3 நகரம் என்பது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. அது முப்புறம் சொன்னா ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பக்கம். அது 3 கோட்டைகள் சொல்லுவாங்க. ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக மொத்தம் மாயை. மாயையில சுத்த மாயை இருக்குது, அசுத்த மாயை இருக்குது, பிரகிருதி மாயை இருக்குது. இந்த 3 செயலாற்றுதல்
இந்த மூணுத்தையும் செயலாற்றுறது திரிபுரைன்னு பேரு. அம்பாளுக்கு பேர் என்ன? திரிபுரை. அவளுக்கு திரிபுர சுந்தரின்னு பேரும் உண்டு. அப்போ இவளுக்கு இந்த மாயை ஆற்றுவதால இது அபர சித்திகள் என்று மருட்சித்திகள் ஆகிய அட்டமா சித்திகளில் நின்று மேம்பட்டு பரசித்திகள் என தக்க அருட்சித்திகளும் உள்ளன என்பது கூறி அவற்றிற்கு தோற்றுவாய் செய்யப்பட்டது. இது குறிப்புரை. குறிப்பா 8 சித்திகள் நம்ம சொல்றோம் இல்லையா, அது இல்லாம பல சித்திகள் அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட சித்திகள் இருக்கான், ஏகப்பட்ட சித்து வேலை இருக்கு. ஏதோ சித்து செஞ்சுட்டாருன்னு சொல்றாங்கல்ல, சித்து வேலை எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது உடலால செய்யாம மனசாலையும் செய்யாம சித்தத்தால செய்யக்கூடிய வேலைக்கு சித்து அப்படின்னு பேர். உங்களுடைய சித்தத்திலேயே கையை வச்சிருவாங்க ஞானிகள். சாதாரண மனுஷன் உடம்புல தான் கையை வைப்பான். எடுத்த உடனே சட்டையை பிடிப்பான். யாரை பார்த்து என்ன சொன்ன நீ? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது உடம்பு மட்டும்தான். ஏன்னா அவன் ஆணவத்தில் இருக்கிறான், அவ்வளவுதான். டக்குன்னு சட்டையை தான் பிடிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது உடம்பு மட்டும்தான். இது ஆரம்பம். 2வது கட்டத்துல ஒருத்தனுக்கு கோபம் வந்தா எதை பிடிப்பான்னா மனசை பிடிப்பான், மனசை படிப்பான். பிடிக்க மாட்டான். முதல்ல பிடிச்சவன் முதல்ல உடம்ப பிடிப்பான். யாரை பார்த்து என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் படிக்காதவன். 2வது படிச்சவன் என்ன செய்வான்னா மனசை பார்ப்பான். 3வது இருக்கிறவன் உயிரை பார்ப்பான். 4வதா இருக்கிறவன் ஆன்மாவை பார்ப்பான். இந்த 5வதா இருக்கிறவன் தான் சித்தத்தை பிடிப்பான். ஏன்னா அவன் பதிஞானம் பெற்றவன். வெறும் உலகத்தை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் கொண்டவன் வெறும் உடம்பு மட்டும்தான் தெரியும். அவனை பார்த்து 2ல 1 பார்த்துடல இன்னைக்கு. ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் உடம்பு மட்டும்தான். 2வது இந்த பிரம்ம லோகத்தை கடந்து விஷ்ணு லோகத்துக்கு வந்தவனுக்கு மனசு படிக்கிற ஆற்றல் உண்டு. அவன் மனசை மட்டும்தான் பார்ப்பான். 2வது மனசை படிக்கக்கூடிய ஆற்றல் மாயோன். 3வதாக உயிரறிவு பெற்றவன். இவன் பசுஞானம் பெற்றவன். இவனுக்கு உயிரறிவு மட்டும் தெரியும், பசுவை மட்டும்தான் தெரியும். இந்த பசுவனுடைய உச்சம் தான் ஆத்ம ஞானம் பேரு. உயிரறிவு பெறுவதும் ஆத்ம ஞானம் பெறுவதும் ஒன்றுதான். இவன் மனிதர்களை எப்படி பார்ப்பான்? ஆன்மாவா பார்ப்பான், உயிரா பார்ப்பான். முதல்ல இருக்கிறவன் எப்படி பார்க்கறான்? உடம்பா பார்க்கறான். அப்ப யார் சித்தர்கள் அப்படின்னா, இந்த உடம்பளவுல பார்க்கிறவன் சித்தனாக முடியாது. அவன் பிரம்மதேவனை நம்பி இருக்கிறான். அதை கண்டதே காட்சி கொண்டதே கோலம். 2வது நாராயணன் நம்பிக்கொண்டிருக்கிறவன் மாயோன், இருள், அறிவோம் அறிவோம். இவர்கள் மனதை படிப்பார்கள், அவ்வளவுதான். மனம் தெய்வம் என்று இருப்பார்கள். ஒருபோதும் மனம் தெய்வம் ஆகாது. கொஞ்சம் படிச்சவங்க, அவ்வளவுதான். அடுத்து 3வது நிலையில் இருக்கக்கூடிய உயிரறிவு பெற்றவர்கள், தன்னறிவு பெற்றவர்கள், பசு அறிவு பெற்றவர்கள், தன்னை அறிந்தவர்கள். தன்னை அறிந்தவர்கள் மற்றவர்களை அறியக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியசாலிகள். எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொள்ளுகிறானோ அவனே மற்றொருவரை அறியக்கூடிய பாக்கியம் பெற்றவன். தன்னறிவு பெற்றல். தன்னை அறிந்தவன் தரணி ஆழ்வான். இவனுடைய பார்வை ஆத்ம பார்வை. இவனுடைய பார்வை உயிர் பார்வை. சக உயிராக பார்த்தல். எல்லாவற்றையும் சக உயிராக பார்க்கக்கூடியவன். இவனுக்கும் சித்திகள் உண்டு. ஆனால் ஒரு எல்லைக்கு மட்டும்தான் உண்டு. இவனால் சித்து செய்ய முடியும். உயிரறிவு பெற்றவனால் சித்து செய்ய முடியும். ஆனால் அது நிறைவான சித்தாக இருக்காது. ஏன்னா ஆற்றல் முழுமை பெறல. அப்போ எப்பொழுது ஒரு உயிரறிவு பெற்றவனுக்கு ஆற்றல் முழுமை பெறுகிறது என்று சொன்னால், அவன் பதிஞானம் பெறும்போது அவனுக்கு ஆற்றல் முழுமை பெறுகிறது. உயிரறிவில் இருந்து அவன் பசு அறிவில் இருந்து பதிஞானத்திற்கு செல்லும் பொழுது, பதி அறிவு அவன் பெறும் பொழுது அவனுடைய ஆற்றல் முழுமை பெறுகிறது.
அப்பொழுதுதான் அவன் சித்தத்தை தொடுகிறான். சத்து, சித்து, ஆனந்தம், அவ்வளவுதான் ரகசியம். பாமரனுக்கு உடம்பு, கொஞ்சம் படிச்சவனுக்கு நாராயணன் மனசு, உயிரறிவு பெற்றவனுக்கு பசு, ஆத்ம ஞானம்னு பேரு. ஆன்மாவை அறிபவன் ஆண்டவன் அறிவான். அப்ப ஆன்மாவை அறிவது என்பது சத்து, சத்தாகிய காரியம், சத் சங்கம், சத்தாகிய காரியம், சத்தான விஷயம், உயிருள்ள காரியம். செத்து போனவனை பத்தி பேசுறதுக்கு இடமே கிடையாது. சத்து போனவனை பத்தி இங்க பேசக்கூடாது. ஏன்னா உயிர் இல்லாதவங்க கிட்ட பேச, செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுக்குற கதை தான். ஏன்னா அங்க செத்தவன்றது இல்ல, சத்து போனவன். சத்து போனவன் கிட்ட போய் நீங்க பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப உயிரறிவு பெறுதல் என்பது சத்தை பெறுதல். அவன் இன்னும் சித்து அடையல, உயிரறிவுல இப்பதான் உயிரறிவுக்கே வந்திருக்கிறான். இப்பதான் உயிரறிவை பெற்றுக்கொள்கிறான், தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன வரணும்? சித்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சத்து, சித்து, ஆனந்தம். சத்து, சித்து, ஆனந்தம். சத்தாகிய காரியத்துக்கு இறங்கி அதுக்கப்புறம் சித்தாகிய காரியத்தை தொட்டு அதுக்கப்புறம் ஆனந்தன்ற ஒரு எல்லையை தொடக்கூடியவன் சச்சிதானந்தன் பேர். சத்து, சித்து, ஆனந்தம். அப்போ இந்த சித்து நிலையை அடைவதற்கு ஒருவன் ஆணவத்தை கடக்க வேண்டும். அதுதான் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கை இருக்குன்னு சொல்றேன். ஆனா பாவிங்க இவங்க சமாதிக்கு அப்புறம் முடிச்சிடறானுங்க, நம்ம கதையே முடிச்சிடறானுங்க. சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே இருக்கு. ஒரு சாதகனுக்கு வாழ்க்கையே எங்க இருக்குன்னா சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே இருக்கு. சமாதிக்கு அப்புறம் நம்மள க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சிடறாங்க, 6 பள்ளத்துல வச்சிடறாங்க. சமாதி நிலை என்பது சத்து, சித்து, ஆனந்தமாகிய நிலை. அந்த நிலைக்கு அப்புறம் தான் நம்ம வாழவே பூமியில, அதாவது புரிஞ்சு தன்னை உணர்ந்து சமஞ்சு பக்குவப்பட்ட பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை பெறுறது சமாதிக்கான வாழ்க்கை. இந்த ஆதியோடு இயந்து 2.5 கலந்து பேரானந்தத்தோடு இயந்து அதுக்கப்புறம் சாமியோட கட்டளை நிறைவேற்றும் இல்லையா, அதான் சத்து, சித்து, ஆனந்தம். அப்ப சித்திகளை பெறுவது என்பது முதலில் சித்து அடைய வேண்டும் என்றால் சொன்னால் சத்து அடைய வேண்டும். சத்து அடைவதற்கு எது தடையாக இருக்கிறது? ஆணவம் தடையாக இருக்கிறது, கண்மம் தடையாக இருக்கிறது, மாயை தடையாக இருக்கிறது. அதுதான் இந்த முப்புறம்னு சொல்லப்படுது. இதுல என்ன சொல்றாங்க? சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இந்த 3 மாயைகளை நடத்துறது பராசக்தி. இது 3த்தையும் கடந்து மேல போய் அடையக்கூடிய அட்டமா சித்திகளுக்கு மேல இந்த பராசக்தி நமக்கு இந்த அடிப்படையில சாதகனா இருக்கிற அந்த உண்மை தன்மையை பார்த்துட்டு என்ன பண்றலாம்? சித்திகள் பல ஞானங்களை தரலாம், புத்திகளை தரலாம், பல விஷயங்களை தரலாம். அதான் பல சித்திகள்னு சொல்றான். அட்டமா சித்திகளும் திருவருளே நின்று அந்த சித்திகள் எல்லாம் அந்த மும்மாயில இருந்து செய்யக்கூடிய ஆற்றல் தரக்கூடிய அந்த பராசக்தி மட்டும்தான். அப்ப இங்க அம்பாலை எதுக்கு இங்க கொண்டு வராங்கன்னா, திரிபுர சுந்தரி ஏன் கொண்டு வராங்கன்னா, அவளுடைய கருணையினால் தான் அந்த 3 புறமும் எரிஞ்சது. அவளுக்கு திரிபுரைன்னு பேரு. அவளுக்கு திரிபுரைன்னு பேரு. முழுசா திரிபுர சுந்தரின்னு பேரு. இதுக்கப்புறம் திரிபுர சுந்தரிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியணும். 3 பக்கத்தை எரிக்கக்கூடியவ, நம்மளுடைய 3 பக்கத்தை எரிக்கக்கூடியவ. தாயே, என்னுடைய ஆணவம் கண்ம மாயை ஒரு பக்கம் இருந்தாலும் சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, இந்த 3 மாயையில் இருக்கக்கூடிய எல்லா உண்மையும் எனக்கு சொல்லிக் கொடுக்குமா? நல்லது கெட்டது எனக்கு தெரியல,
அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே, ஒரு புதிரா இருக்குது நம்ம வாழ்க்கையே அப்படின்னா தாய் நம்மளுக்கு வந்து காருண்யத்தோட இறங்குவா. ஏன்னா அவ திரிபுர சுந்தரி. அவளுக்கு தெரியாத ரகசியமே இருக்காது. அங்காள பரமேஸ்வரி, ஞானாம்பிகை, இப்படி நிறைய பேர் அவளுக்கு. அதுல ஒரு பேர் தான் திரிபுரை. என்ன சொல்றாங்க இந்த பாட்டுல? சித்திகள் எட்டன்றி சேரெட்டி யோகத்தார் புத்திகள் ஆனவை எல்லாம் புலப்படும். சித்தி புத்தி விநாயக பெருமானுடைய மனைவிகள்னு சொல்லுவாங்க. சித்தி புத்தி ஏகப்பட்ட புத்தி ஐடியா கிடைக்குமா? யாருக்கும் கிடைக்காத ஆலோசனை இந்த அம்பாளுடைய கருணையினால என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு புத்தி நல்லா வேலை செய்யும். யாருக்கும் கிடைக்காத ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். யாருக்கும் புரியாத விஷயம் அவங்களுக்கு புரியும். யாராலும் செய்ய முடியாத செய்கையை அவங்க செய்வாங்க. யாருடைய கருணையினால? திரிபுர சுந்தரியுடைய கருணையினால. அதான் சொல்றாங்க, புத்திகள் ஆனவை எல்லாம் புலப்படும். எல்லாமே புலப்படுமா தவத்துல? யாருடைய கருணையினால? அம்பாளுடைய கருணையினால. நமக்கு நம்மளே ஆச்சரியப்படுவோம். நமக்காக இவ்வளவு பெரிய புத்தியெல்லாம் வேலை செய்யுது. ஆமா, வேலை செய்யும். வேலை செய்யும் போது அது நாம இல்ல, அது பராசக்தின்னு நினைச்சுக்கணும். தாய் வந்து நம்மளை காருண்யமா நடத்துறான்னு நினைச்சுக்கணும். நமக்கு அறிவு கிடையாது இல்ல, நம்ம நானும் நினைச்சுட்டா முடிஞ்சு போச்சு கதை. நமக்கு இவ்வளவு அறிவு உண்மைதானே? உபதேசம் பெறுவதற்கு முன்பு, திருவடி ஞானத்துக்கு வருவதற்கு முன்பதாக இருந்த அறிவு வேறு, திருவடி ஞானம் பெற்ற பிறகு வந்த அறிவு வேற. பல்லோரும் ஏத்த பணிந்து, பணிந்த பிறகு வந்த வாழ்க்கை வேற, பணிவதற்கு முன்ன இருந்த வாழ்க்கை வேற. அப்ப இருந்த ஆணவ கண்ம மாயை வேற, இப்ப இருக்கிற ஆணவ கண்மம் அடங்கி இருக்கிற மாயை வேற. பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை வேற, பக்குவப்பட்டதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற. இப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். திருவடிக்கு வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம், திருவடிக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம். வெறும் சித்துக்கள் மட்டும் இல்லாம பராசக்தி என்ன தரலாம்? புத்திகளானவை எல்லாம் புலப்படும். யாருக்கும் வராத யோசனை நமக்கு வரும். 1000 பேர் இருக்கிற சபையில, 10,000 பேர் இருக்கிற சபையில, எத்தனை சபையா இருக்கட்டும், யாருக்கும் தோணாத யோசனை யாருக்கு கிடைக்கும்? திருவடி ஞானம் பெற்றவர்களுக்கு கிடைக்கும். முந்தி கொள்வார்கள், முந்தி போய் சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஆசாமிலாம் தோத்து போயிடுவான். ஏன்னா அவன் திருவடி ஏறெடுத்து கூட பார்த்தது இல்லை. அவனு சித்துனா என்னன்னு தெரியாது, சத்துனா என்னன்னு தெரியாது. அசத்து தெரியும் அவனுக்கு. படிச்சிருப்பான், புறப்படிப்பு படிச்சிருப்பான், இன்ஜினியரா இருப்பான், அதிகாரியா இருப்பான், அமைச்சரா இருப்பான், ஆளுமை இருக்கும், பணம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், வண்டி இருக்கும், வாகனம் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும். ஆனா என்ன இருக்காது? என்ன இருக்காது? புத்தி இருக்காது. அந்த நுழைமான் நுண்புலன் இருக்காது. நுழைமான் நுண்புலன் என்பது ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்காது. எல்லாருக்கும் அது வாய்க்காது. எல்லாருக்கும் அது வாய்க்காது. அவ்வளவுதான். அப்ப எல்லாம் இருந்தும் ஒருத்தனுக்கு இந்த புத்தி இல்லைன்னா என்ன ஆகும்? முதல்ல அவனுக்கு சத்தேன்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சித்துக்கு வந்தா தானே வரும். அவன் தான் அசத்தை பிடிச்சிருக்கான்ல. அசத்தை பிடிச்ச அசத்தையே நோக்கமா வச்சுக்கிறவன் வந்து எப்படி அருள் உலகத்துக்கு வர முடியும்? ஒருபோதும் வர முடியாது. அந்த மண்ணு பெண்ணு பொண்ணுலயே போயிடும். அசத்தை பிடிச்சுக்கிறவன் அசத்தாலே சாவான், வேற எதாவது சாக முடியாது. சத்த பிடிச்சவன் சத்துக்கு உள்ளே வந்துருவான், சத்தாவே மாறிடுவான். இதான் மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு. ஏன்னா உயிரை பிடிக்கிறோம் நம்ம.
யார் ஒருவர் சத்தியத்தை அடைகிறார்களோ, சத்துவத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம், உறுதி. மரணமில்லா பெருவாழ்வு என்பது உடலாலா, மனதாலா, உயிராலா, இல்ல ஆன்மாவாலா, இல்ல எப்படி அது? கேள்வி வருமா வராதா? அக்னி அப்படின்னா தேயு, நெருப்புன்னா தேஞ்சு அழியக்கூடியது. எது வரைக்கும் எரியும்? ஒரு கட்டை எரியுதுன்னா விறகில் தீயினன் பாலில் நெய் போல சொல்றாங்கல்ல, அது மாதிரி விறகு இருக்கிற வரைக்கும் எரியும். அது போல நம்ம உடம்புல நம்ம வினை இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல எரியும், உயிர் இருக்கும். நம்முடைய வினை தீர்ந்து போச்சுன்னா சாமியே கிளம்பிடுவாங்க, அவ்வளவுதான். எது வரைக்கும் வந்து நமக்கு உடம்பு வினை கொடுத்திருக்காங்கன்னா அது வரைக்கும் நமக்கு வந்து நெருப்பு இருக்கு, இந்த தேய். அப்போ ஒண்ணு உடம்புன்னா அதை எடுத்து முடிக்கத்தான் வந்திருக்கிறோம். அப்ப மரணமில்லா பெருவாழ்வுன்னா வினையை முடித்து விட்டு செல்வதற்குண்டான எல்லா வாய்ப்பு வசதிகளும் சாமி செஞ்சு தரார், அவ்வளவுதான். அது இறுதி பயன்பாடு. மறுபிறப்பு இல்லாம செய்யறதுதான் மரணமில்லா பெருவாழ். ஏற்கனவே இருக்கிற நிலைமையை போய் அடையிறது, சத்து சித்து ஆனந்த நிலையில. ஏற்கனவே ஆனந்தமா தான் இருந்தோம். ஆனந்த நிலையிலிருந்து இறங்கி நம்ம ஆணவம் கண்மம் மாயில மாட்டினதுனால இந்த உலகம் நமக்கு சதமா தெரியுது, இந்த உலகம் நம்மளுக்கு பெருசா தெரியுது, இந்த உலகம் நம்மளுக்கு பெருசா தெரியுது. இந்த உலகம் நம்மளுக்கு ஏன் பெருசா தெரியுதுன்னா ஆணவம் கண்மம் மாயில இருக்குது, அந்த மும்மலத்துல இருக்கிறதுனால நமக்கு இது பெருசா தெரியுது. இது மூணும் கடந்துட்டா இந்த உலகம் ஒண்ணு அவ்வளவுதான், ரொம்ப தூசா மாறிடும். சாமியோட திருவடிக்கு வந்துட்டோம்னா ரொம்ப தூசா மாறிடும். அப்ப அசத்தை பிடிக்கிறவனுக்கு இந்த உலகம் தான் பெருசு. அவன் ஒருபோதும் சத்தான காரியத்துக்கு வரமாட்டான், சத்சங்கத்துக்கு வரமாட்டான், சத்தான காரியத்துக்கு வரமாட்டான், சிவபெருமான் பக்கமும் வரமாட்டான். வந்தா எதுக்கு வருவான்னா உயிர் பயத்துக்காக வருவான். ஏன்னா கையில பணம் இருக்குது இல்லையா, ஏகப்பட்ட வேலை செய்வான். யாருக்கு லாபம்னா அந்த புரோகிதர்களுக்கு லாபம். ஏன்னா அவனுக்கு சத்தான காரியத்துக்கு மேல லாபம் இல்லை. சத்தான விஷயத்தை பிடிச்சிருந்தான்னா அவனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம். மரணமில்லா பெருவாழ்வு என்பது தன்னை தான் அறிவது, தனக்குள்ள இருக்க ஆன்மாவை அறிந்து கொள்வது, தனக்குள்ள இறைவன் இருக்கிறான்றதை உணர்ந்து கொள்வது மரணமில்லா பெருவாழ்வு. எந்த நேரத்துல இருந்தாலும் இந்த உடம்பு நம்ம தூக்கி போடக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதான் மிகப்பெரிய வாழ்வு, வாழ்வான வாழ்வு. அதுதான் யாரை பிடிக்கணுமோ அவனை பிடிச்சி, யார் நம்மை நடத்துகிறானோ, எது நம்மை படைத்ததோ, எது நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறதோ, எது நம்மை முடிக்க போகிறதோ, எது நம்மை மறைத்து வைத்திருக்கிறதோ, எது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதோ அந்த பொருளை பிடித்து விட்டால் அதான் மரணமில்லா பெருவாழ்வு. அந்த இயக்குபவனை, அந்த இயக்குனரை பிடித்து விட்டால் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம். ஏன்னா அங்கிருந்து நம்ம இங்க உலகத்தை பார்க்கும்போது இது நம்மளுக்கு தூசா தெரியும். அப்ப இங்கிருந்து அந்த உலகத்தை பார்க்கும்போது அது நம்மளுக்கு பெருசா தெரியும். அசத்தில் இருக்கிறவனுக்கு சத்து நேர் எதிரானது, சத்தில் இருக்கிறவனுக்கு அசத்து நேர் எதிரானது. நிலையில்லாதது நிலையானது, ரெண்டா பிரிச்சுக்கலாம். அப்போ ஒரு உயிர் நிலையில்லாததை நோக்கி வந்து அதை அனுபவிக்க வந்திருக்குதுன்னா அதோட வழியில விட்டுருணும், அவ்வளவுதான். அதை அது கூட நம்ம போய் சண்டை போடக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். இது வந்து நோக்கம் என்னன்னா நிலையில்லாத அடைய வந்துருக்குது, அது போயிட்டு வரட்டும், அவ்வளவுதான். ஒரு ரவுண்டு போயிட்டு எப்போ இன்னும் எத்தனை பிறவியோ, பட்டினத்தார் சொன்னார்ல, இன்னும் எத்தனை பிறவியோ, இன்னும் எத்தனை யோனியோ, இன்னும் எத்தனை லிங்கமோ, இன்னும் எத்தனை கருவாசமோ அப்படின்னு சொல்லுவாருல்ல, போயிட்டு வரட்டும், அவ்வளவுதான். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள பிறப்புக்கு அஞ்சாதவர்கள், பிறப்புக்கு அஞ்சாதவர்கள், இறப்புக்கு அஞ்சாதவர்கள். பிறவி தான் எடுத்துட்டு போறேன், அடுத்த பிறவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இறைவனுடைய திருவடியை பற்றி எண்ணாதவர்கள், பணியாதவர்கள், இவர்களோடு நம்ம இணக்கமா இருக்கக்கூடாது. இவங்களுக்கு சத்துனா என்னன்னு தெரியாது, சித்துனா என்னன்னு தெரியாது, ஆனந்தம்னா என்னன்னு தெரியாது. இவன் கூட நம்ம மல்லடிக்க கூடாது, அவ கூட நம்ம போராடக்கூடாது.
ஏன்னா அவன் அங்கேயே உழண்டு போட்டான், அவ்வளவுதான். அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது, அவ்வளவுதான். அவங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியவும் போறதில்ல. அவங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியவும் போறதில்ல. அப்போ அசத்து நோக்கி பயணிக்கிறவங்க சித்தையும் சத்தையும் அறிய முடியாது. அட்டாங்க யோகத்தால் அட்டமா சித்திகளே அன்றி தத்துவ ஞானங்கள் பலவும் விளங்குவனவாம். புரியாத தத்துவங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். எப்போ? திருவடிக்கு வந்த பிறகு. யாருடைய தயவால? திரிபுர சுந்தரியோட தயவால. அவளுக்கு திரிபுரைன்னு பேரு. அவ பராசக்தி என்ன தரான்னா புத்தி தராளாம். புத்திகளானவை எல்லாம் புலப்படும் சித்திகள் என் சித்தி தானன் திரிபுரை. அந்த என் சித்தி மட்டும் இல்லாம சக்தி அருள் தர தானுல வாக்குமே. அட்டமா சக்தி இல்லாம வேற ஒரு சக்தி எல்லாம் வச்சு நமக்கு புலப்படக்கூடிய சமயோஜிதம் தரா. அப்படிப்பட்ட அம்பாளுக்கு பேரு திரிபுர சுந்தரின்னு பேரு. அப்படிப்பட்ட அம்பாளுக்கு பேரு திரிபுர சுந்தரின்னு பேரு. எல்லா வகையான அறிவும் கிட்டும். எல்லா வகையான அறிவும் கிட்டும். அந்த சோத்து சாப்பிடும்போது ஒரு பருக்க கீழே விழுந்தா அந்த சோறு யாரு பயிர் வச்சது, எந்த நிலத்துல உழுதாங்க, அந்த விவசாயி என்ன நிலைமையில இருக்கிறான், அந்த மண் எங்க இருக்குது, அவனுடைய தாத்பரியம் எங்க, அந்த அளவுக்கு ஞானம். ஒன்னத்தை பார்த்தோன்னே அதன் மூலத்தை கண்டுபிடிக்கிறது. இப்படி ஏகப்பட்ட ரகசியங்களை ஒலிக்க வச்சுக்கிறா பராசக்தி. எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிறதே இல்ல. எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்துறதும் இல்ல. தெரிஞ்சா நமக்கு நிம்மதியா இருக்க முடியாது. நம்ம தாத்தாவுக்கு தாத்தா யாரா இருப்பாங்க, நம்ம தாத்தாவுக்கு தாத்தா யாரா இருப்பாங்க, நம்ம தாத்தாவுக்கு தாத்தா யாரா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு தான் நீங்க தாத்தாவுக்கு தாத்தா யோசிச்சுனே போலாம். அந்த தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் உங்களுக்கு சொல்லி உட்காந்துருக்க முடியாது. இருட்டா தான் இருக்கும், அவ்வளவுதான். மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை தலைமுறை சொல்ல முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை தலைமுறை சொல்ல முடியும்? பராசக்திக்கு மட்டும்தான் வெளிச்சம். அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்றதே இல்லை. யார் யாருக்கு பிறகுறாங்க, எந்த எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குது, எந்த மரத்துல எந்த பூ பூக்கும், எந்த பூல எந்த காய் காய்க்குன்னு சொல்லவே மாட்டா. சிரிச்சு கம்முன்னு இருப்பா. நீ யாரு, உன் மூலம் என்ன, நீ எதுக்காக பூமிக்கு வந்து நல்லா தெரியும் அவளுக்கு. அதான் தாய், அதான் பராசக்தி, சர்வசக்தி ஈஸ்வரி. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய தயவு இருந்ததுன்னா அட்டமா சித்தி இல்ல, அதுக்கு மேல இருக்கிற எல்லா சித்தியும் நம்ம அடையலாம். இல்ல குறிப்புரையில சொல்லியிருக்காங்க, சுத்தமாய அசுத்தமாய பிரகிருதி மாயன், ஆணவம் கண்மம் மாய் முப்புறத்தை எரிச்சவள்னு பேர். அடியனுடைய ஆசான் சொல்லியிருக்கிறாரு. திரிபுர சுந்தரினா என்னன்னு தெரியுமான்னு கேட்பாரு. அந்த 3 நாள் அவஸ்தை இருக்கு இல்லையா, ரத்தம், சுரோனிதம். ஆம்பளைக்கு விந்து, பெண்களுக்கு சுரோனிதம். ரத்தம், விந்து, நீரு, இது 3 சேர்ந்து வர்றதுக்கு விந்துன்னு பேரு. இதே பெண்களுக்கு தனித்தனியா வரும். ரத்தம் தனியா வரும், விந்து தனியா வரும், நீர் தனியா வரும். இப்படி 3ம் தனியா வருதால அவளுக்கு திரிபுரைன்னு பேர். அந்த 3 நாள்ல அவ படுற அவஸ்தை இருக்கு இல்லையா, அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அவஸ்தைக்கு பேர் திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசான் சொல்லுவார். சூடு உச்சத்துல போய் தொடும்.
எதையும் சிந்திக்க முடியாது. அவளால எதையும் யோசிக்கவே முடியாது அந்த பீரியட் டைம்ல. அவளுக்கு திரிபுர சுந்தரின்னு பேரு. அந்த ரத்த போக்கு, உதிர போக்கு, எல்லாருக்கும் இருக்கிற ரத்தம் தான் அங்கேயும் போகுது. ஒண்ணும் புதுசா ஒண்ணும் போக போறதில்ல. அப்படி ரத்த போக்கு இருக்கிற அந்த பெண்மணிக்கு, அந்த குழந்தைக்கு, அவளுக்கு யாரெல்லாம் அந்த போக்கு இருக்கோ, அந்த நேரம் இந்த 3 நாள் இருக்கு இல்லையா? அவளுக்கு திரிபுர சுந்தரின்னு பேரு. அவள தொந்தரவு பண்ணவே கூடாது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவா. ஏன்னா, அந்த இடத்துல ஆணவம் இருக்கா. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, வெறும் சக்தி வெளிப்பாடு மட்டும் தான் இருக்கும். வேற எதையும் யோசிக்க முடியாது. வேற எதையும் சிந்திக்க முடியாது. வேற எதையும் ப்ராப்பரா பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு பேரு திரிபுர சுந்தரின்னு பேரு. இது தவத்துல கூட வேண்டிய நிலைமை. அடியனுடைய ஆசான் என்னுடைய குருநாதர். நான் படிக்கும்போது திரிபுர சுந்தரிக்கு விளக்கம் சொல்லுவார். இந்த 3 நிலைமைடா, அவளுக்கு இப்படி இருக்கும்போது, அவளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த நிலைமைக்கு தான் திரிபுர சுந்தரின்னு பேரு. ஆனா, இங்க என்ன சொல்றாங்க? திரிபுரைன்னு சொல்றாங்க. முப்புறத்தை எரித்தவள், 3 புறங்களை வென்றவள், மகிஷாசுர மர்தினியை சொல்லக்கூடியவள். அவ பார்த்தால்னா 3 புறம் எரிஞ்சு போயிடும். ஆணவம், கன்மம், மாயை எல்லாம் ஒடுங்கி நிக்கும். எப்போ? இந்த திரிபுர சுந்தரன் இப்ப அந்த உதிரப்போக்கு ஏற்படும்போது 3 மலமும் கிட்ட வராது. வலி மட்டும் தான் தெரியும். வேதனை மட்டும் தான் தெரியும். இது ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. அப்போ அட்டாங்க யோகம், இந்த சித்திகள் இதெல்லாம் நமக்கு வேணுமான்னா, நிச்சயம் நல்ல சிவனடியார் இதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாரு. நாயன்மார்கள் வாழ்க்கையில் நடக்காத கூத்தா? முதல வாயிலிருந்து குழந்தை வந்தது சொன்னா யோசிக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க. எப்போ அவன் முதல வாயில போனானோ, அப்போ போன வயசு என்ன? இப்போ அவன எழுப்பும்போது இருக்கிற வயசு என்ன? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதே வயசு, அதே குழந்தை வெளிய வருது. இது என்ன சித்து இது? அதே மாரி பூம்பாவை என்ன பண்றாரு? அந்த வணிகன் ஆசைப்படுறான். நான் உங்களுக்காகவே இந்த பொண்ண வச்சிருந்தேன். இறந்து போயிட்டாளே. அவளுடைய அஸ்திய வச்சிருக்கிறேன். எலும்ப வச்சிருக்கிறேன். அப்படின்னு சொல்லி. அப்படியான்னு சொல்லிட்டு அவரு காணாதே போயிட்டியே போயிட்டியே பூம்பாவாய் போயிட்டியே பூம்பாவாய்ன்னு பாடுவார். அந்த கபாலீஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் பார்க்காம போயிட்டியே, விசேஷங்கள்லாம் பார்க்காம போயிட்டியே, இப்படி போயிட்டியே, அப்படி போயிட்டியேன்னு பாடும்போது அவ எழுந்து வந்துருவா அந்த குடத்துக்குள்ள இருந்து. வந்தவள மனம் முடிச்சு வைக்கலான்னு அந்த வணிகன் ஆசைப்படுவார். அவர் சொல்லுவாரு, எனக்காக இருந்தா சரி. அவ மாண்ட பிறகு, பாம்பு தீண்டி மாண்ட பிறகு, அதுக்கப்புறம் நான் உற்பத்தி பண்ணதுனால அவளுக்கு நான் தகப்பன் ஆயிர்றேன்பார். இது என்ன சித்து? இது என்ன சத்து? இது என்ன சித்து? இது எப்படி முடிஞ்சது? இது யாரால முடிஞ்சது? வரலாற்று நெடுக பல ஆச்சரியமான செய்திகள் இருக்கு. 63 நாயன்மார்கள் செய்யாத வேலையே இல்லையே. 63 நாயன்மார்கள் செய்யாத வேலையே இல்லையே. அத்தனை அற்புதங்கள செஞ்சிருக்காங்க. அத்தனை அற்புதங்கள செஞ்சிருக்காங்க. அவ்வளவும் நடந்திருக்குது. அவ்வளவும் நடந்திருக்குது. என்ன நம்ம வாழ்க்கையில இப்பவும் நடக்குது தெரியல. அட்டமா சித்திகள் இப்பவும் நடக்குது. நம்ம புரிஞ்சுக்கல. அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இல்ல அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இல்ல அவ்வளவுதான். புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் இல்ல, புரிதல் இல்ல. அதனாலதான் நமக்கு தெரியல. அட்டமா சித்தின்னா என்ன? அதான் சொன்னேனே. இந்த சத்துன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப காலம் ஆச்சு. சத்துன்னா என்ன? உயிரு. எல்லா உயிரையும் சமமா பார்க்கணுன்ற அறிவே எப்ப வந்தது? இன்னும் வரலையே. இன்னும் பக்குவப்படலையே நம்ப. எவ்வுயிரும் தம்முயிர் போல்ன்ற சொல்ற அளவுக்கு இன்னும் வரலையே நம்ப. இன்னும் எவ்வளவு பேதம் இருக்கே. நம்ம வீட்டு பொண்ண ஒரு மாரி பார்க்கிறோம். அடுத்தவங்க வீட்டு பொண்ண ஒரு மாரி தானே பார்க்கிறோம்.
நம்ம வீட்டு பொண்ணை ஒரு மாதிரி பாக்குறோம், அடுத்த வீட்டு பொண்ணை ஒரு மாதிரி தானே பாக்குறோம். பேதம் இருக்கு இல்லையா? அப்ப பேதம் வந்துருதா இல்லையா? அப்ப வரும்போது எப்படி நம்ம எவ்வுயிர் தம்முயிர் போல் பார்க்க முடியும்? அப்ப உயிர் அறிவேன்னு நம்ம பேரலன்னு தானே அர்த்தம். அந்த பக்குவத்துக்கு நம்ம போலையே, சத்தையே நம்ம தெரிஞ்சுக்கல, அதுக்கப்புறம் நம்ம சித்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. நம்ம இன்னும் ஆணவத்துல தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம கண்மத்துல தான் இருக்கிறோம். இன்னும் வினை நம்மள உடலையே. வினை விட்டபாடு இல்லையே. இன்னும் மயக்கத்துல தான் இருக்கிறோம். ஆணவம், கண்மம், மாயையில இருக்கு. இந்த மூணுல தான் இருக்கிறோம் நம்ம. இதுக்கப்புறம் சத்தை பிடிக்கணும், அதுக்கப்புறம் சித்தை பிடிக்கணும், அதுக்கப்புறம் ஆனந்தத்தை பிடிக்கணும். எப்படி நடக்கும்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நினைச்சு பார்த்தா ரொம்ப தூரம். ஆனா சாமி பார்த்தா ரொம்ப கிட்ட. எப்படி? பட்டினத்தாசன் என்ன எத்தனை பிறவின்னு சொன்னல, அத நினைச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப தூரம். நான் எப்ப கடை தேருவேன் சாமி? நான் எப்ப கடை தேருவேன் சாமி? நான் எப்ப திருவடிக்கு பாத்திரமாவேன் சாமி? எப்ப என்னுடைய உடம்புல இருக்கிற அழுக்கு எல்லாம் போவோம் சாமி? எப்ப என்னுடைய சித்தமலம் அறிவிக்கும் சாமி? எப்போ என்னுடைய குற்றங்கள் எல்லாம் போவோம் சாமி? அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருப்போம். சாமியோட பார்வை பட்டுடுச்சுன்னா எல்லாம் சாம்பல் ஆயிடும். எல்லாமே சாம்பல் ஆயிடும். அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அந்த காலம் வெகு காலம் இல்லை. வெகு சீக்கிரத்தில் நமக்கெல்லாம் நிகழும். நீங்க எல்லாம் சத்து சித்து ஆனந்தத்தை பெறுவீர்கள். திரிபுர சுந்தரனுடைய அருளுக்கு பாத்திரமாவீர்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பீர்கள். சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வந்தவங்க எல்லாருமே முழுமை பெற்றவர்களாக மாறுவீர்கள். அந்த பரிபுரை, அந்த திரிபுரையினுடைய அருளை நிச்சயமாக பெறுவீர்கள். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அசத்தை நீக்கி சத்தை பிடித்து, அதுக்கப்புறம் சித்தை பிடித்து, சத்தை உணர்ந்து, சித்தை பிடித்து, ஆனந்தத்தை கைகொள்ள எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிவபெருமானுடைய பெரும் கருணை இருக்கிறது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அதனால தூரம்னு பார்க்காதீங்க. தூரம்னு நினைச்சா தூரம். நமக்கெல்லாம் இது வாய்க்குமா நினைச்சா வாய்க்காது. நமக்கெல்லாம் இது வாய்க்கும், சாமியோட திருவுருளுக்கு நம்ம பாத்திரமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா திருட போறவங்க கூட சாமிகிட்ட வேண்டிதான் திருடுறான். சாமி நான் திருடுறேன், கை வைக்கிறேன், வெளியில சொல்றாதீங்க. அதுக்கும் சாமி தான் சாட்சி. அவனுடைய வினையை யார் பண்ணணும்? சாமி தான் அறுத்து விடணும். ஏன்னா அது திருட்டு வேலையே எப்படி பண்றான் அவன்? சாமி கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறான். அங்கேயும் சாமியை முன்னிலைப்படுத்துறான். பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற மாதிரி முன்னிலைப்படுத்துறான். சாமி நான் தொடுறேன் அப்படின்னு. என்னுடைய குருநாதர் சொல்லுவார், தவம் பண்றீங்க சரி, நீங்க பண்றது தப்புமா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுவீங்க அப்படின்னு. அப்ப நான் வினை அறணும் இல்ல. அப்பதான் சொன்னாங்க குருநாதர்கிட்ட, சாமி வெளியே சொல்றாதீங்க சாமி, என் குடும்ப ரகசியம் சாமி. சாமி சொன்னாரு, ஒருபோதும் அந்த 100% வாக்கு தவற மாட்டேன். ஏன்னா அந்த ரகசியங்களை தெரிஞ்சவர் சாமி மட்டும்தான். நம்முடைய குற்றங்கள் தெரிஞ்சது யாருக்கு மட்டும் தெரியும்? சாமிக்கு மட்டும்தான் தெரியும். என்னை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? கரை சேர்க்கணும் இல்லையா? குற்றங்களை குணமாக கொள்ளக்கூடியவன் இல்லையா? அப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் சகிச்சு அசத்தில் இருந்து மீண்டு சத்தாகிய உயிர் காரியத்தை, உயிரான அந்த ஜீவன், சத்தை அறிந்து கொள்வது ஜீவன், அந்த சத்துக்குள்ள இருக்க சித்தை அறிந்து கொள்வது சிவன். ஜீவன் சிவனாக மாறுவது கலை. நம்ம எல்லாம் ஜீவன் தான். ஒரு ஜீவன், 2 ஜீவன், 3 ஜீவன், இப்படி ஜீவன் ஜீவனா பிரிஞ்சிருக்கிறோம். இந்த ஜீவன் என்னவா மாறணும்? சிவனா மாறணும். ஜீவன் சிவனாக மாற வேண்டும். அப்ப ஜீவன் சிவனாக மாறுவதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் விளக்க வேண்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை பார்த்துருவோம்.
சித்திகள் எட்டன்றே சேரட்டி யோகத்தார் முத்திகளானவை எல்லாம் புலப்படும். சித்திகள் என் சித்தி தானந்திரிபுரை சத்தி அருள் தர தானுலவாகுமே. ஞானம், பரஞானம், அபரஞானம் அப்படின்ற மாதிரி சித்திகள்லயும் அட்டமா சித்தி, பரசித்தி, அபரசித்தி அப்படின்னு இருக்கு. பரத்தை நோக்கி செய்யக்கூடிய சித்து பரசித்தி, அபரத்தை நோக்கி அதாவது அசத்தை நோக்கி செய்யக்கூடிய சித்திகள். இந்த லோக்கல்ல இந்த பில்லி வைக்கிறேன், சூன்யம் வைக்கிறேன், உங்க வாமா ஒரு குல்சம் போட்டுன்னு வந்துருமா, உங்க வீட்டுக்காரர் உன்னை விட்டு போகாம இருக்கிறதுக்கு அப்படின்னா அது அபர சித்தி. உனக்கு மந்திரிச்சு தரேன், உன் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இதெல்லாம் அசத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சித்துகளுக்கு பேர் என்னது? அபர சித்தி. இன்னைக்கு இதுதான் எடுபடுது. ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்துச்சு, இன்னும் 48 நாள்ல இரும்பு கடையில, இரும்பு தொழிற்சாலையில உன் பையனுக்கு வேலை கிடைக்கும் போன்னு மந்திரிச்சு கொடுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவங்களுக்குலாம் இன்னைக்கு கிராக்கி ஜாஸ்தி. இந்த அபர சித்தி செய்யறாங்க இல்லையா, அந்த சித்து வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு என்னது, ரொம்ப மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தி. வீட்டிலிருந்து கட்டுகள் எடுக்க வேண்டுமா, உங்களுக்கு வைக்கப்பட்ட பில்லி சூன்யங்களை எடுக்க வேண்டுமா, உங்கள் மனையில் புதைக்கப்பட்ட என்னது வஞ்சனைகளை எடுக்க வேண்டுமா, பூனை மயிரை எடுக்க வேண்டுமா, எலும்புகளை எடுக்க வேண்டுமா. விளம்பரம் பாத்தீங்கன்னா சின்னதா கட்ட கட்டமா வரும். இந்த பத்திரிகை நாளிதழ்கள்லாம் பாருங்க, அதுல சின்னதா கட்டமா வரும். மாந்திரிகங்களுக்கு அணுகவும், பில்லி சூன்ய ஏவல்களை விலக்க அணுகவும், கேரள மாந்திரத்தின் அடிப்படையில் உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பில்லி சூன்யங்களும் எடுக்கப்படும் கீழே எழுதியிருக்கோம். இதெல்லாம் நீங்க நாலு ஒரு மேனியம் பொழுது ஒரு மேனியம் நாளிதழ்களை பார்க்கலாம். இதெல்லாம் அபர சித்திகள். ஏன்னா இறைவனை நோக்கி இது போல, இது இறைவனை காட்டவே காட்டாது, ஊட்டவும் ஊட்டாது. ஆனா ஜனங்க அங்கதான் இருக்கும் நிறைய. ஐயா எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டு போக கூடாதுங்க ஐயா, அவ்வளவுதான் மாட்டிக்கினா. கிடைச்சால்னா போதும், அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. என்கிட்ட பேசுறதே கிடையாதுங்க ஐயா, எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டு போக கூடாதுங்க ஐயா, பேசுறதே இல்லை, எங்கேயோ திசை மாதிரி போற மாதிரி இருக்குதுங்க ஐயா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நான் கட்டு கட்டி வைக்கிறேன் போ. இதுக்கு அபர சித்தி, அசத்து நோக்கி செய்யக்கூடிய சித்து வேலைகள். இன்னைக்கு கிராக்கி இதுதான், இன்னைக்கு டிமாண்ட் தான் சமூகத்துல, இதான் டிமாண்ட். இறைவனை நோக்கி போறதுக்கான சித்து வேலை யாரும் என்ன பண்றது கிடையாது. அதை நோக்கி யாரும் வர்றதில்லை, அதை நோக்கி யாருமே வர்றதில்லை. 1% கூட எடுத்து வைக்கிறது கிடையாது. பர சித்திகளை நோக்கி, இறைவனை நோக்கி எடுத்து வைக்கிறது, அந்த சித்திக்கு யாரும் வரதில்லை சித்து அடையிறதுக்கு. இந்த லோக்கல் அபர சித்திகள் இருக்காங்க இல்லையா, சித்தர்கள், இவங்களுக்கெல்லாம் விளம்பரம் பேப்பர்ல பார்க்கலாம் நீங்க. உங்களுக்காக யாகம் செய்து அனுப்புகிறோம், சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட எந்திரம் உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளவும். தொழில் வளம் பெருக, வசியம் கூட, இது எல்லாமே அபர சித்துக்கள். இதை நோக்கி நம்ம பயணிக்க கூடாது. இதெல்லாம் அசத்தில் இருக்கிறவங்களுக்கு, எதுல இருக்கிறவங்க ஆணவம் கண்மம் மாயில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது தகும். இந்த விளம்பரம் எல்லாம் நமக்கு தகாது, சிவனடியார்களுக்கு தகாது. சிவனடியார்கள் அங்க போறாங்க, இதான் கூத்து. சிவனடியார்கள் அங்க போறாங்க, அதான் கூத்து. அந்த சாமியார்களை போய் பாக்குறாங்க, அவங்களும் போய் கட்டு கட்டிக்கிறாங்க, அவங்களும் போய் வசியம் பண்ணின்னு வராங்க. இந்த கூத்து எங்க போய் ஆனா 3 சின்னம் இருக்கும், ருத்ராட்சி இருக்கும், திருநீர் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், 5 எழுத்துல அந்த பேரளவுக்கு தான் இருக்கும், அவ்வளவுதான். நல்லா இந்த மாதிரி ஒரு ஆசாமி கிட்ட போய் என்ன பண்ணிடுவாங்க,
அவன் எழுதி கொடுப்பான் அந்த கட்டு மந்திரம், அவன் அதுக்குன்னு வேள்வி செய்வான். இறைவனை நோக்கி செய்யக்கூடிய வேள்வி மட்டும்தான் வேள்வி, மற்றதெல்லாம் வேள்வி கிடையாது. அபர சித்திகள், அதாவது புற சித்திகள் அசத்துல கொண்டு போய் விடும், திருப்பு மண்ணுல தான் கொண்டு போய் விடும். பரவாயில்லையா? இல்லைன்னா அது நம்மளே தான் அடிக்கும். இறைவனை நோக்கி செய்யக்கூடிய சித்துக்கள் மட்டும்தான் வேள்வி, மட்டும்தான் வேள்வியாகும். அதனாலதான் அந்த தக்கனுக்கு வந்த ஆப்பு, சாமி வச்சார்ல ஒரு ஆப்பு. தலையை வெட்டினார்ல வீரபத்திரரா ஏன் வெட்டினாரு? இறைவனை மையமா வைக்காத எந்த ஒரு வேள்வி என்ன ஆயிடும்? வீணா போயிடும். அதுதான் அந்த மந்திரம், தந்திரம், சூன்யம், பில்லி, ஏவல் செல்ற எல்லாமே காளிக்கு சாப்பாடு ஆயிடுவான். காளிக்கு உணவாயிடுவான். ஏன்னா அவதான் காத்துங்கிறான், நீ வா, நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன், வா. கடைசியில எங்க வரணும்? நீங்க தானே வரணும், வா. நீலி, காளி, சூலி எல்லாம் பண்ணுவான், எல்லா மேட்சுக்கும் பண்ணுவான். கடைசியில 8 கால் பூச்சி தான் கட்டின வலையிலேயே மாட்டிங்க செத்துருமாம, அது மாதிரி தான் போட்ட மந்திரத்திலேயே செத்துருவான். ஓம் ரீம் காளி நீலி சூலி, அப்புறம் போயிட்டு முடிஞ்சு போச்சு, சுடுகாட்டு திருந்து போச்சு. எதால எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் எந்த ஆயுதத்தால எடுக்கிறோன்னா அந்த ஆயுதத்திலே சாவான். அதனாலதான் சாமி கிட்ட நம்ம சரணம் அடைஞ்சோம். சாமி எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, மந்திரம் ஒன்றறியேன், மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே, மந்திரம் ஒன்றறியேன், மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன், சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் எனை, அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்து, உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே, மந்திரம் ஒன்றறியேன், மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன், சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் எனை, அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்து, உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே, நொடித்தான் மலை உத்தமனே. புரிஞ்சுச்சா? சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் எல்லா சித்து செஞ்ச யோகத்துல எல்லா வேலையும் பார்த்தவர் என்ன சொல்றாரு? மந்திரம் ஒன்றறியேன், 2 துணையை கையில வச்சுக்கிற என்ன சொல்றாரு? மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன். என்னங்க அது? சிவபெருமானே, சிவபெருமானே, சிவசிவா. அப்போ மந்திர தந்திரங்கள்ல ஈடுபட்டோம்னா இறைவனை நோக்காத மந்திரம், இறைவனை நோக்கி செயல்படாத மந்திரம், இறைவனுடைய திருவடிக்காக இயங்காத மந்திரம் நம்ம அசத்தில் கொண்டு போய் விடும், அது மரணக்குழியில் கொண்டு போய் விடும். மற்ற எல்லா மந்திரமும், திருவடியை நோக்கி செய்யப்படுகின்ற எல்லா மந்திரமும், 5 எழுத்து மந்திரம், அதன் ஓங்காரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரங்களும் சத்தில் கொண்டு போய் விடும், அசத்தில் விடாது என்று சொல்லி, இந்த அசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் சத்தாகிய சித்தை பிடித்து சித்தாகிய ஆனந்தத்தில் தெளித்திருக்க எல்லாமல்ல சிவபெருமானுடைய பெருங்கருணையை எண்ணி இந்த நிகழ்ச்சியை, எல்லாமல்ல பெருங்கருணையை எண்ணி நமக்கெல்லாம் அந்த சத்து சித்து ஆனந்தம் பெற்று சச்சிதானந்தத்தில் மூழ்கி மிகப்பெரிய வீடு பெற்றினை நாம் எல்லாம் அடைவோமாக என்று சொல்லி திருமூல நாயனாருக்கு நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லக்தரும் கழுமல வலநகர்
பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே. ஆரிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, வலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று நாம் வந்திருந்த அத்துணை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி மனமொழி மேகலாலை வணங்கி அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நெட்டை கூடல் அன்று தவ பயிற்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.